how to crack SET exam. எனது பார்வையில். Here I am sharing my experience how I cleared the SET exam and will also highlight the important points which will help us to clear this competitive exam. Firstly, we should know our path. Since I am a physics person, I will quote all the examples based on physics. இப்போ நம்ம ஒரு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்மளோட கெரியர் ஃபிசிக்ஸை ஓரியன்டாக தான் இருக்கும். எய்தர் நம்ம வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் போவோம் இல்லை வந்து ரிசர்ச் லைனில் போவோம். ஸோ நம்ம டீச்சிங்கில் போனாலும் சரி ஒரு ரிசர்ச்சில் போனாலும் சரி டெஃபினட்டாக நம்ம வந்து நெட் எக்ஸாமோ இல்லை செட் எக்ஸாமோ இல்லை பிஜிடிஆர்பிக்கு ஆன எக்ஸாமோ நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸ்கூல் டீச்சிங் போகணுன்னாலும் சரி காலேஜ் டீச்சிங் போகணுன்னாலும் சரி இந்த 3 எக்ஸாம்ஸையும் நம்ம கிளியர் பண்ணாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ அப்போ நம்ம எம்எஸ்சி ஜாயின் பண்ண உடனே நம்மளோட மைண்டில் என்ன இருக்கணும்னா இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும், இதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் பண்ணணும், ப்ரீ ரிக்வெஸ்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ அந்த பாதைக்கான வழியை நம்மளை தயார்படுத்திக்கணும். தென் வி ஷுட் எய்ம் ஹை. இல்லைப்பா இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்காம வி ஷுட் செட் த கோல் ஹை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நெட்டை கிளியர் பண்ணுவேன் ஸோ அப்படின்னு நம்ம மைண்டில் செட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம நெட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சோன்னா டெஃபினட்டாக நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், செட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதாவது நம்மளோட செட் எக்ஸாமை நான் குறைச்சி மதிப்பிடலை. நெட் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது செட் எக்ஸாமோட லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம பிகினிங்லேருந்து நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோன்னா செட் எக்ஸாம்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தென் ரெக்கார்ட் த மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம என்னெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோமோ ஒரு நம்பர் 1ன்னு எழுதுனா கூட அது ஒரு நோட்டு போட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கணும். ஸோ இந்த எக்ஸாமில் நம்மளால் கிளியர் பண்ண முடியலனாலும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லைனா நம்ம ஒவ்வொரு தடவையும் வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸோ நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரு நோட் புக் போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரணும் நம்ம. தென் வி ஷுட் புட் கண்டினியூஸ் எஃபர்ட் அண்ட் சின்சியாரிட்டி, தட் இஸ் அவர் ஹார்ட் ஒர்க். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டடாக இருப்போம், அப்படி கடகடன்னு ஒரு எல்லாத்தையும் எடுத்துடணும், இந்த புக்ஸ் எடுக்கணும், அந்த லைப்ரரிக்கு போகணும், இதை ரெஃபர் பண்ணணும் அப்படியெல்லாம் நினைப்போம். ஆனால் அந்த ஜோஷ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு 2 hours படிக்கணும் இந்த எக்ஸாமுக்காக, நெக்ஸ்ட்டு 2 hours படிக்கணும். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற ஒரு ப்ரஷ் பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, ஒரு காலேஜுக்கு போகிற மாதிரி நம்ம எப்படி அது ஒரு தினசரி வேலையாக இருக்கோ அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்மளோட அன்றாட வேலைகளில் ஒன்றா இருக்கணும். மேபி ஒரு 1 hour நான் வந்து அதுக்காக செலவிடுவேன். அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு எஃபோர்ட் எடுத்து சின்சியராக ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ செட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து ஜென்ரல் பேப்பர். ஸோ இந்த ஜென்ரல் பேப்பரில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னா ரீசனிங், லாஜிக்கல், நியூமரசி, பெடகாலஜி, சைக்காலஜி, இந்த மாதிரி வந்து ஜென்ரல் டாபிக்ஸை பற்றின ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த ஆப்டிடியூட் கொஷின்ஸ்க்கு நம்ம தனியாக எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸில் நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்ன ஜென்ரல் பேப்பர் புக்ஸை வாங்கி நம்ம படித்தனாலே நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ அந்த புக்கிலேருந்து தான் கொஷின்ஸ் வருமா அப்படின்னு கேட்காதீங்க, அந்த புக்கிலேருந்து வராது. நம்ம அந்த புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நம்ம படிக்க நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா அந்த பேப்பர் 1ல் இருக்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டு நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன புக்ஸை ரீசனிங் நான் கண்டினியூஸாக பண்ணுறது, லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி விஷயத்த நம்ம திரும்ப பண்ணும்போது நம்மளோட மைண்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதை தயார்படுத்திக்கும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம், பேப்பர் 1 ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இஸ் பேப்பர் 2. அது நம்மளோட கோர், நம்மளோட மேஜரை பேஸ் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு அப்படின்னு நிறைய டாபிக்ஸ்லேருந்து கேள்விகள் வரும். நம்ம எல்லாருமே வந்து எல்லா டாபிக்ஸ்லேயும் என்ன பண்ண முடியாது, எக்ஸல் பண்ண முடியாது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நமக்கு வந்து சிலபஸில் வந்து ஒரு 12 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 7 சாப்டர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த 7 சாப்டர்ஸில் எதையும் விடாமல் எக்ஸலண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்மளால் மேக்ஸிமம் கொஷின்ஸை அதாவது வந்து அந்த கட் ஆஃபை ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதாவது இருக்கிற ஒரு 12 டாபிக்ஸ் இருக்குன்னா எனக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய, எனக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ஈஸியாக வரும், எனக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஈஸியாக வரும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு 7 டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு அதில் நான் வந்து எதையும் விடாமல் கம்ப்ளீட்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணினேன்னா பேப்பர் 2வை ரொம்ப ஈஸியாகவே வந்து கிளியர் பண்ணிடலாம். Then do or die. So this is very very important. Put yourself in a do or die situation. எனக்கு இதுதான் வந்து என்னோட லாஸ்ட்டு ட்ரம்ப் கார்டு, இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ என்னோட ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர், அதாவது நீங்கள் எலிஜிபிள் குவாலிஃபை ஆகலைன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு. ஸோ ஒன்று நீங்கள் வந்து நெட்டு செட்டு கிளியர் பண்ணணும், இல்லைனா வந்து என்ன பண்ணணும்னா பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போது எங்கள் வீட்டில் வந்து பிஹெச்டி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. பீயிங் விமென் வீட்டில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணணும், நீ பிஹெச்டி பண்ணனா உனக்கு ஈக்குவலண்ட்டான மாப்பிள்ளை பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்ம ரொம்ப ஷார்ட்டர் பீரியடில் நம்மளையே குவாலிஃபை பண்ணிக்கணும், வேலையும் கண்டினியூ பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டா தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ புட் யுவர் செல்ஃப் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். ஸோ நான் இது பண்ணேன்னா எனக்கு அடுத்த லெவலில் என்னோடய கெரியரில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷனில் நம்ம போட்டுக்கிட்டு அதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா டெஃபினட்டாக நம்மளால் வந்து சக்சீட் பண்ண முடியும். ஓகே, தென் வி ஷுட் புட் ட்ரஸ்ட் ஆன் ஆர் செல்ஃப். ஸோ வி ஷுட் ஃபீல் நான் இந்த எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நான் இந்த எக்ஸாமை வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க, எனக்கு அப்புறம் வரவங்களும் நிறைய பேர் இந்த செட் எக்ஸாமை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ஐ கேன் ஆல்சோ டூ திஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு நமக்கு இருக்கணும். ஸோ நிறைய பேரெல்லாம் சொல்லுவாங்க கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அவுட் ஆகுது, பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க, ஸோ இதை நீ படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ வி ஷுட் புட் ட்ரஸ்ட் ஆன் ஆர் செல்ஃப் அண்ட் வி ஷுட் பிலீவ் தட் வி கேன் do and keep yourself motivated and inspired. ஸோ நான் படிக்கிற காலத்தில் எனக்கு எது ரொம்ப இன்ஸ்பைரேஷனாக, எது என்னை ரொம்ப மோட்டிவேட்டடாக வச்சுக்கிச்சுன்னா ஐஐடி மெட்ராஸில் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபிசிக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சை பற்றின ஒரு ஒர்க் ஷாப். ஸோ 2 முறை இட்ஸ் அண்ட் 6 டே ஒர்க் ஷாப். அது 2 முறை நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து அந்த ஆம்பியன்ஸ், அங்கேருந்து அந்த எடுக்கேட்டட் பீப்புள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம எதையா செய்யணும். ஸோ அங்கேருந்து நான் கற்றுக்கிட்ட ஃபிசிக்ஸும் அவங்கக்கிட்ட இருந்த ஒரு சின்சியாரிட்டியும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அச்சீவ் பண்ணணும், அது எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாலும் மோட்டிவேஷனாலும் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விர்ச்சுவல் வெபினார்ஸ் நடக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து நிறைய ஃபிசிக்ஸில் இருந்தும் நடக்குது. ஸோ அதில் நீங்கள் எதாவது நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மோட்டிவேஷனும் இன்ஸ்பைரேஷனும் கிடக்கும். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளை வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ தெர் இஸ் நோ ஹிடன் சீக்ரெட் டு சக்ஸஸ். இட் இஸ் மியர்லி த ரிசல்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் லேர்னிங் த்ரூ தி ஃபெயிலியர். So there is nothing secret. So it is common to all. If you prepare for it and work sincerely and you learn everything through failure. Once you fail, அதுவே நமக்கு வந்து அடுத்த படிகோலாக வச்சுக்கிட்டு, so we have to move to the next step. Okay, so these are the essential things to succeed in a competitive exam. And finally, I should thank my student Devi, my BSc student, who motivated me to make this video. She called me and asked, ma'am, இது எப்படி எனக்கு கிளியர் பண்ணுறது, எனக்கு இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் பீயிங் அ வெரி லாங் இயர்ஸ், மேபி ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும் அந்த பொண்ணுக்கு நான் கிளாஸ் எடுத்து. ஸோ ஷீ மோட்டிவேட்டட் மீ டு மேக் திஸ் வீடியோ. Thank you, Devi, for this. And